ரமண மகரிஷியை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ரமண மகரிஷி வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆசிரமத்தில் போயிட்டு நாம் உட்கார்றோன்னு வச்சுக்கோங்க. அவர் ஜீவ சமாதியாண்ட நாம் உட்கார்றோன்னாக்கா, ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் பின்னு கீழே போட்டாலும் சவுண்டு வரும். அந்த அளவுக்கு நிசப்தமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம எண்ணங்கள் வந்துட்டு பந்து பந்து எப்படி அமுங்குமோ அதை மாதிரி நம்ம எண்ணங்களும் அமைஞ்சிடும். எண்ணத்தினுடைய கூட்டு சக்தி தான் மனசு. ஒவ்வொரு எண்ணத்தினுடைய கூட்டு சக்தி தான் மனசு. மனசு அழியணும் அப்படின்னாக்கா, அடங்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ரமண மகரிஷியை நினச்சாலே போகிறோம். நம்ம கர்மா நமக்கு தொடுறதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய இதுதான் எண்ணங்களும் மனசு தான். நிறைய ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு மனசு மாறிக்கிட்டே இருக்கும். பிறவி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல மனசை வந்து அழிக்கணும்னா அதை அழிக்க முடியாது. நீங்கள் ரமண மகரிஷி தான் வழிபடணும். அவர்கிட்ட போனீங்கன்னாக்கா நமக்கு ஞான நிலையே கிடைக்கும். நீங்கள் எதை செஞ்சாலும் இது செய்கிறது யார்? அதான் அந்த மூலத்தை பிடிக்க சொல்லுவார். நான்கிற அகம்பாவம் அழியணும், நான்கிற எண்ணம் அழியணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.